ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு படத்தோட ரிவ்யூ தான். அது என்ன படம்னு நான் வீடியோக்குள்ளே போய் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோன்னா டிடிடி தலைவர் தம்பி தலைமையில். இரு கூட்டு வாக்க. சரி, அடி 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 அடி. அப்படியெல்லாம் உன்னை ஈராக விட்டுருனாப்பா. இதையும் நான் நடத்தி காட்டுறேன். அடி கிளிய போகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசு கமர்ஷியல் படம் இல்லை, ஒரு நார்மல் ஃபேமிலி என்டர்டெய்னர் படம். ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ் யாரான்னு பார்த்துடலாம். டைரக்டட் பை நிதிஷ் சஹதேவ் சார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க டைரக்ஷன். இவரோட பழைய படம் நான் பார்த்துருக்கேன், ஃபேலிமி. ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி ஒரு சிம்பிள் கான்செப்டை வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் மியூசிக் பை விஷ்ணு விஜய் சார். இந்த படம் ஒரு பேக் போனாகவே சார் இருக்கார். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது சார். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவா சார், இளவரசு சார் நடிச்சிருக்காரு, ஜென்சன் திவாகர் சார் நடிச்சிருக்காரு, தம்பி ராமையா சார் நடிச்சிருக்காரு. அவங்கெல்லாம் பிச்சு உதறிட்டாங்க ஆக்டிங்கில். தம்பி ராமையா சார்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ஜீவா சாரும் ஜென்சன் திவாகரும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்க கேரக்டர்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா கதை ரொம்ப நார்மல் கதை தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு நார்மல் கதை தான். ஆனால் அதை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த கதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு போக வேண்டிய கதை. இந்த சீரியஸ் சுச்சுவேஷனை நல்லா காமெடியாக காட்டியிருக்காங்க. அது ரொம்ப ஒர்க் அவுட்டாக இருக்குது இந்த படத்தில். அந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு சீரியஸான சுச்சுவேஷனாக நல்லா காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. அதுதான் எனக்கு இதில் பிடிச்சது. ஒரு மலையாளம் படம் பார்க்குற அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிது சத்தியமாக இந்த படம் பார்க்குற. ஆக்டிங் வைஸ் எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் எல்லோரும் நல்லா இருக்குது. அப்புறம் ஓகே, இப்போ இந்த படத்தில் நான் எடுத்து சொல்ல வேண்டியது இந்த படத்தோட ஹியூமருங்க. ஒவ்வொரு சீனும் ஹியூமரில் செதுக்கி இருக்காங்க. அதான். ஆனால் ரொம்ப இந்த வயர் குலுங்குற அளவுக்கு காமெடி இல்லைனாலும் இல்லை இந்த படத்தில் ஃபஸ்ட்டு. ஆனால் நான் படம் முடிகிற வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்மைல் இருக்கும். படம் முடிகிற வரைக்கும் ஒரு ஸ்மைல் இருக்கும். அப்புறம் சொல்ல வேண்டியது ஜீவா இஸ் பேக். அவ்வளோதான். அவரோட ஜீவா சாரோட ரொம்ப நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்க்குறேன். அந்த சந்தோஷம் எனக்கு இப்போது இருக்குது. அப்புறம் இந்த படத்தை நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து சொல்ல முடியலைங்க. நெகட்டிவ் இல்லை. ஒரே நெகட்டிவ் பார்க்குறது ரொம்ப யூஸ்வல் ஸ்டோரி, அவ்வளோதான். மற்றபடி இட்ஸ் அ நைஸ் மூவி. அப்புறம் நான் சொல்கிறது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். அப்புறம் என்னோட ஒப்பீனியன் தான். நீங்கள் இதை நம்பிட்டு படத்துக்கு போகணுமா படத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது உங்களோட விருப்பம், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப காமெடி, எமோஷ்னல் சீன்ஸு எல்லாமே நல்லா இப்படி இருந்துச்சு. எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஈக்குவலாக கொண்டு போயிருக்காங்க. இப்போ ஹீரோவுக்கு மட்டும் ரொம்ப மாசாக அவரை தான் காமிச்சிட்டே இருக்கணும்னு இல்லை, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இது பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். அப்புறம் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கரோ, ஷேர் கரோ அண்ட் சப்ஸ்கிரைப் கரோ. அடுத்தது எந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதில் நான் உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன். வணக்கம்.